பிப்ரவரி 1. இன்றைய புனிதர் புனிதர் பிரிஜிட். பிறப்பு 453. ஃபவுகார், டுண்டால், அயர்லாந்து. இறப்பு பிப்ரவரி 524. வயது சுமார் 70. கில்டேர், அயர்லாந்து. நினைவு திருவிழா பிப்ரவரி 1. கில்டேர் நகர புனிதர் பிரிஜிட் அயர்லாந்தின் பாதுகாவலர்களுள் ஒருவர் ஆவார். புனிதர்கள் பேட்ரிக் மற்றும் கொலம்பியா ஆகியோரும் அயர்லாந்தின் புனிதர்கள் ஆவர். புனிதர்களை பற்றிய சரித்திரங்களை எழுதும் ஐரிஷ் அமைப்பு இவரை ஆதி கிறிஸ்தவ துறவி என்றும் பெண் துறவியர் மட தலைவர் என்றும் பிரபலமாக மதிக்கப்படும். அயர்லாந்தின் கில்டேர் துறவு மடம் உள்ளிட்ட பல்வேறு பெண் துறவியர் மடங்களை நிறுவியவர் என்றும் கூறுகிறது. பிரிஜிட் நிஜமாகவே ஒரு மனிதர்தானா என்ற விவாதமும் உண்டு. பிரிஜிட் எனும் செல்டிக் பெண் தெய்வத்துக்கும் இவருக்கும் உள்ள பெயர் நினைவு திருநாள் தினம், இயற்கைக்கு நிகழ்வுகள், புனைவுகள் மற்றும் அவரது தொடர்புடைய நாட்டுப்புற பண்பாடுகள் ஆகியன இருவரும் ஒருவர்தானா என்ற விவாதத்தை எப்போதுமே முன்னிறுத்துகின்றன. இவர் வெறுமனே கிறிஸ்தவமயமாக்கலின் பெண் தெய்வம் ஆவார் என்றும் சில அறிஞர்கள் சொல்கிறார்கள். வேறு சில அறிஞர்களோ அவர் செல்டிக் பெண் தெய்வத்தின் பண்புகளை கொண்ட சாதாரண பெண்தான் என்றும் கூறுகின்றனர். பிரிஜிட் பி 451 இல் அயர்லாந்தில் உள்ள ஃபவுகார், டுண்டால் எனும் இடத்தில் பிறந்தவர் ஆவார். அவரது வாழ்க்கையின் நம்பகத்தன்மையை பற்றின ஏற்கனவே இருந்த பழம்பெரும் தரமான மாறுபட்ட மற்றும் முரண்பாடு கொண்ட வரலாறு காரணமாக மதச்சார்பற்ற மற்றும் கிறிஸ்தவ அறிஞர்களிடையே எப்போதுமே விவாதங்கள் நிகழ்ந்து வந்துள்ளன. இவரது 3 வாழ்க்கை வரலாறுகள் இவரது தாயார் பெயர் புரோக்கா என்றும் ஒரு அடிமை என்றும் ஒரு கிறிஸ்தவ பிக் ரோமானிய காலங்களில் வடக்கு ஸ்காட்லாந்தின் கைக்கொள்ளும் ஒரு பண்டைய மக்கள் ஒரு உறுப்பினரை பிக் என்பர் என்றும் புனித பேட்ரிக்கினால் திருமுழுக்கு பெற்றவர் என்றும் கூறுகின்றன. அதே வரலாறுகள் பிரிஜிட்டின் தந்தை பெயர் டுக்டாக் என்றும் அயர்லாந்தின் தென்கிழக்கு பிராந்தியமான லேன்ஸ்டர் பகுதியின் தலைவராக இருந்தவர் என்றும் கூறுகின்றன. பிரிஜிட்டின் அடிமை தாயார் மீண்டும் கர்ப்பமானபோது பிரிஜிட்டை ஒரு பாதிரியிடம் விற்று விடும்படி தமது கணவரை வற்புறுத்தியதாக சரித்திரம் கூறுகிறது. பிரிஜிட் தாமே ஒரு அடிமை தலையிலேயே பிறந்தார். ஆரம்பத்திலிருந்தே பிரிஜிட் பரிசுத்தமானவராக இருந்தார். அவரை வாங்கிய பாதிரி அவருக்கு உணவு கொடுக்க முயலும்போதெல்லாம் அவர் பாதிரியின் அசுத்தம் காரணமாக வாந்தி எடுத்தார் என்பர். ஆனால் அப்போதெல்லாம் செந்நிற காதுகளை கொண்ட ஒரு வெண்ணிற பசு வந்து அதிசயமாக அவரை இரட்சித்தது என்பர். அவர் வளர்கையிலேயே பல அதிசயங்களை நிகழ்த்தினார். நோயுற்றோரின் நோய் நீக்கினார். ஏழைகளுக்கு உணவிட்டார். ஒருமுறை தமது தாய் வைத்திருந்த வெண்ணெய் முழுதும் எடுத்து அவர் ஏழைகளுக்கு கொடுத்தார். ஆனால் அவரது செபத்தின் பயனாக காலி செய்யப்பட்ட வெண்ணெய் மீண்டும் நிரப்பப்பட்டதாக கூறுகிறார்கள். சுமார் 480 இல் பிரிஜிட் தமது 7 உதவியாளர் பெண்களுடன் இணைந்து கில்டேர் நகரில் துறவு மடத்தினை நிறுவினார். அது அங்கே அவர்களால் ஒரு நித்திய சுடர் எரிய காரணமானது. அயர்லாந்து பெண்களுக்கு ஒரு சமூக மத வாழ்வினை பிரதிஷ்டை செய்தார். அவர் ஆண்களுக்கான ஒரு துறவு மடமும் பெண்களுக்கான ஒரு துறவு மடமும் நிறுவினார். பிரிஜிட்டின் சிறுவாக்குவன்மை கில்டேர் நகரை ஒரு சமயம் மற்றும் கற்பதற்கான ஒரு மையமாக மாற்றியது. அத்துடன் ஒரு ஆலயங்களின் நகராக உருவெடுத்தது. அவர் உலோக வேலைகள் மற்றும் வெளிச்சம் அமைப்பது உள்ளிட்ட கலை பள்ளியொன்றையும் நிறுவி நடத்தினார். பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். தின பிரார்த்தனைகளுக்காக லைக், சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் ஐகானை கிளிக் செய்யவும்.